ஹலோ மக்களே! ட்ரெண்டிங்கா நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெண்டிங்கா போயிட்டு நெறைய விஷயங்கள, நமக்கு தெரிஞ்ச 2 விஷயங்கள பத்தி என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட சம்பளம். அவர் லாஸ்ட்டா நடிக்க படம் பண்ண தளபதி 16 இதுக்கப்புறம் வந்து அரசியல் போயிட்டாரு. இதுதான் அவர் லாஸ்ட் படம் சொல்லிட்டு இருக்க டைம்ல, அவர் வாங்கக்கூடிய சம்பளம் என்ன பார்த்தீங்கன்னா, 275 சம்பளம் வாங்குறாராமா. இது வந்து ஹெச்வினோ டைரக்ஷன்ல அனிருத் வந்து மியூசிக் பண்றாரு. ஆல்ரெடி நடிச்ச படங்கள்லாம் லியோவா இருக்கட்டும், கோட்டா இருக்கட்டும். இந்த படத்துல வந்து 200 சம்பளம் வாங்கின டைம்ல, வந்து 275 சம்பளம் வந்து கேட்டிருக்காரு. வந்து நம்ம ஷாருக் கான் சம்பளத்தோடும் அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ் ஆக்டரான அயன்மேன் கேரக்டர் நடிச்ச ராபர்ட்டோட சம்பளத்தோட அதிகமா இருக்கிறது வந்து சினிமா வட்டாரங்கள்ல பேசிட்டு இருக்கு. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம அனிருத் மியூசிக்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் கூலி. இந்த படம் வந்து ஒரு பேன் இண்டியா மூவி மட்டும் இல்ல, பேன் இண்டியா ஆக்ட்ரஸால சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதாவது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்ல எல்லா ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இதுல நம்ம நாகார்ஜுனோட ஃபைட் சீக்வென்ஸ் வந்து லீக் ஆயிருக்கு. இந்த சீன் பார்க்கும்போது வேற லெவல்ல கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கு. ஸோ இந்த சீன் ஒண்ணு வச்சே படம் தரமா தான் இருக்கும். ஸோ ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லீக் ஆகும்போது இந்த படத்தோட எல்லா விஷயங்களும் ஸ்பாயில் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லீக் ஆகிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அப்படியே லைக் பண்ணிடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.